ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீ நான் காதலின்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோடு இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் அதிரடி எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். ராகவ் அபி ரூமில் ஆகாஷனும் அந்த வாய்ஸ் ரெக்கார்டரை எடுத்ததுமே ரொம்பவுமே பதறி போகிறாங்க. ஒருவேளை இது இவங்கள்தான் இருக்குமா அவங்கள்தான் இருக்குமா அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே யோசனையில் இருக்கும்போது ராகவும் அபியும் வந்துடுறாங்க. இவங்கள பார்த்து அவங்களும் ஆச்சரியப்படுறாங்க. அதுக்கப்புறம் இந்த வாய்ஸ் ரெக்கார்டரை காட்டினதுக்கப்புறம் 4 பேருமே ரொம்ப பதறி போகிறாங்க. அதில் சார்ஜ் இல்லை, சார்ஜ் போட்டு ஆன் பண்ணி அதில் இருக்கிற விஷயத்தை முதல்ல ராகவும் ஆகாஷும் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் அபியும் கேட்குறாங்க. இப்போ ரொம்ப ராகவ் கோவப்பட்டுறாரு. இப்போ பார்த்தோம் அப்படின்னா அந்த கோவத்தோட நான் அவனை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் ஹாலில் நின்று முரளின்னு சொல்லி சத்தம் போட்டு கூப்பிடுறாங்க. கரெக்டாக பார்த்தா அவங்க வந்துடுறாங்க. கூடவே பார்த்தா அணுவும் வந்துடுறாங்க. இப்போ அணு வந்ததுக்கப்புறம் இவங்க பேசக்கூடாது. அந்த வாய்ஸ் ரெக்கார்டெலாம் ஆகாஷ் வாங்கி மறைச்சி வச்சிடறாரு. ஏன்னா பிரச்சனை தெரிஞ்சுன்னா அஞ்சலிக்கு பிரச்சனை ஆகிடும்ல. அதனால் அஞ்சலி வந்துடுறாங்க. அப்போ அஞ்சலியை பார்த்தோம் அப்படின்னா பாட்டி இருந்துக்கிட்டு டாக்டர் எனக்கு ஃபோன் பண்ணி சத்தம் போடுறாங்க, நீ உடம்ப நல்லா பார்த்துக்க மாட்டேங்கிறன்னு சொல்கிறாங்க. அப்படிங்கும்போது இப்போ அஞ்சலி தானே முக்கியம், அஞ்சலி வயிற்றில் இருக்க பாப்பாவும் தானே ரொம்ப முக்கியம். அதனால் இவங்கெல்லாம் அப்படியே அமைதியாக இருந்துடுறாங்க. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி முரளி மறுபடியும் அப்படியே முறைச்சிக்கிட்டு வில்லத்தனமாக அப்படிங்கிறது போகிறாங்க. இப்போ ரூமுக்கு போனதுக்கப்புறம் ராகவ் ரொம்பவுமே கண்ணும் கலங்குறாரு. அப்படியே அவரால் தாங்கவே முடியல இந்த கோவத்தை. இதெல்லாம் சொல்லி அபிகிட்ட புலம்புறாரு. ஒரு கட்டத்தில் அபிகிட்ட நான் உன் மடியில் கொஞ்சம் நேரம் படுத்துக்கிட்டுமான்னு சொல்கிறாரு. அபியாலையும் ஒன்றும் அவங்களோட எமோஷனல் அடக்க முடியாமல் அப்படியே யோசிக்கிறாங்க. அடுத்து நைட்டு தூங்கும்போது பார்த்தோம்னா அஞ்சலி என்கிட்ட எல்லாரும் இந்த உண்மையை மறைச்சிட்டிங்கல்ல அப்படின்னு சொல்லி தப்பான முடிவு எடுக்கிறாங்க. மாடியிலேருந்து குதிக்கிற மாதிரி அதை கனவாக கண்டுட்டு அபி எந்திரிச்சு அதாவது அவங்க அப்படியே சாமி கிட்ட கும்பிட்டுக்கிறாங்க. இந்த மாதிரிலாம் நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு பக்கத்து பயந்துட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில் பார்த்தோம்னா அணு துணி காய வச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு பார்த்தோம்னா மென்டல் முரளி அப்படியே ஃபோன் பேசிக்கிட்டே வர மாதிரி வந்ததுமே இப்போ அணுகிட்ட தேவையில்லாத பேசுகிறாங்க. அணுவும் நல்லா செம்மையாக கேட்டு விட்டுறாங்க. நல்லா இந்த மாதிரிலாம் இருக்கே, பொறுக்கித்தனமாக இருக்கே அப்படிங்கிற மாதிரிலாம். ஆனால் முரளி அடங்காமல் அதெல்லாம் ஏன் தப்பு கிடையாது, அபியை நான் சந்திச்சதுனால தான் அஞ்சலி என் வாழ்க்கையில் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி எப்பயுமே பேசுவாங்களா, அந்த ஒரு இரிட்டேட் டயலாக் அதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆகாசும் வந்துடுறாங்க. ஆனால் இவங்களால் எதுவுமே அவங்கள பண்ண முடியல. முரளி வழக்கம் போல் பார்த்தோம்னா அவங்களோட வில்லத்தனத்தோடு பேசிட்டு அப்படியே அங்கேருந்து அவங்கள போக சொல்லிடுறாங்க. அவங்க கிளம்பி வந்துடுறாங்க. இப்போ தான் நம்ம ஏற்கனவே ப்ரொமோவில் பார்த்த மாதிரி ஒரு பார்க்கில் அபி உட்காந்துருக்காங்க. நடந்த விஷயத்தெல்லாம் நினச்சி ரொம்ப கவலையாக. இப்போ ராகவ் வராரு. ராகவ்கிட்ட எல்லா விஷயமும் பேசுகிறாங்க. கண்டிப்பாக அஞ்சலிக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சதுக்கப்புறம் என்னைய முரளி வாழ்க்கையில் பார்க்காம இருந்தால் அவங்க கூட நல்லா இருந்திருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு கஷ்டம் அவங்களுக்கு மனசில் வரும்ல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் பேசுகிறாங்க. அதுக்கு ராகவ் இருந்துக்கிட்டு அப்படிலாம் அஞ்சலி அக்கா நினைக்க மாட்டாங்க, கண்டிப்பாக யதார்த்தத்தை புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அபிக்கு சமாதானம் சொல்கிறாங்க. 2 பேரும் ரொம்பவுமே மனசுட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தா பஜ்ஜி சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லும்போது அபிகிட்ட காதல்னா என்ன அப்படி இப்படின்னு கேட்குறாரு. இவங்களுக்குள்ளார சூப்பராக ரொமான்ஸ் நடக்குது. இப்போ ராகவ் அங்கே அப்படியே முன்னாடி போகிறாரு. பின்னாடி அபி அப்படியே ரொமான்ஸ் பண்ணி ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதோட இன்ட்ரெஸ்டிங்காக இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. நாளைக்கான ப்ரொமோவும் சூப்பரான ஒரு ப்ரொமோ கொடுத்துருக்காங்க. அது சம்மந்தமாக நம்ம தொடர்ந்து பேசலாம். ஆனால் ஸ்டோரி இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறத பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.